கடவுள் நம்மில் வாழ்கிறார். மரணத்திற்கு பின் நாம் அவரில் வாழ்கிறோம். பிரிக்க முடியுங்கிறது துவைத்தம், பிரிக்க முடியாதுங்கிறது அத்வைத்தம். நெருப்புல இருக்கிற இரும்பு நெருப்பாத்தான் தெரியும், அதான் துவைத்தம். நதியும் ஜலம்தான், ஆனா சமுத்திரத்துல கலந்ததும் அது கடலா மாறிடுறது, அதுதான் அத்வைத்தம். பைபிள்ல 1 யோவான் 3வது அதிகாரத்துல 2வது 3வது வசனமும் இதைத்தான் சொல்றது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். உங்க அம்மா சுத்திகரிக்கப்பட்டு போய் சேர்ந்துட்டா, அதுதான் முக்கியம். ஜாதி மதங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சது. அதுக்காக மனிதாபிமானத்தை வித்துட்டு வாடுறதும் மனுஷன் ஆரம்பிச்சது. நம்ம பிராணன் போனதும் பிராமணன்னு யாரும் சொல்ல மாட்டா, புணம்னு தான் சொல்லுவான். லோகத்துல நம்ம இறந்த பிறகு நித்திய ஜீவன் ஒன்னு இருக்கு. அதுக்கு வழியை சொல்லத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார், திரும்பவும் வரப்போறார். யோவான் 3:16 சொல்லிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேத்ரிய அரண்யகா சொல்றது, சர்வபாப பரிகாரோ ரத்த புரோக்ஷணா மாவசியம் தத் ரக்தம் பரமாத்மேன புண்ணியதான பலியகம். பாவத்திலிருந்து விடுதலை பெற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் கடவுளால் சிந்தப்பட வேண்டும்னு அர்த்தம். புருஷோ பாவ யஜ்ஞா, அவர்தான் நிஷ்கலங்க புருஷா, காட் வித்தவுட் எனி பிளமிஷ். சுவாமி, தீட்சிதர், சந்நியாசி, குரு, ஏன் வாத்தியார்னெல்லாம் சொல்றோம். குருன்னா என்ன தெரியுமோ? கு என்றால் இருள், ரு என்றால் அழிப்பவர். இருளை அழிப்பவரே குரு. குரு என்றால் பிரம்மம், அதாவது பாப இருளை அழிப்பவர். பைபிள்ல ரபின்னு இயேசு கிறிஸ்துவ சொல்லி இருக்கு. ரபின்னா குரு அல்லது போதகர்னு அர்த்தம். வேதங்கள், ஆகமங்கள், ஆரண்யகங்கள், பிராமணங்கள், உபனிஷதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த கால முனிவர்கள் எல்லாருமே பாவத்துக்கு பரிகாரமா மனிதனா அவதரிக்கும் கடவுள் தான் பலியாக வேண்டும்னு எதிர்பார்த்தாங்க. அவருக்கு பேர் தான் நிஷ்கலங்க புருஷா. என்னை பொறுத்த வரைக்கும் தாவீதின் வேரான யூதராஜ சிங்கம், கன்னியின் வயிற்றில் பிறந்த பாவமில்லா மனிதனான இயேசுதான் நிஷ்கலங்க புருஷா. அப்படின்னா பாவமில்லாத மனிதன். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. இயேசு சொல்றார், நானே ஒளியாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். நான் படிச்சு அறிஞ்சதிலிருந்து என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட வேதங்கள் எல்லாம் கேள்விகளைத்தான் கேட்கறது, ஆனா என்னோட வேதம் விடைய சொல்றது. யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். நான் நம்புறது, நான் பின்பற்றி வர்றது என்ன தெரியுமா? திரிமூர்த்தி தத்துவம், திரித்துவ போதனை, திரக்தா முத்தேஸ்வர், சச்சிதானந்தா, அதாவது இயேசு கிறிஸ்து எனும் கடவுள், ஏக குரு தீக்ஷா, ஒரே ஞான ஸ்நானம்,
சத்குரு, பரிசுத்த ஆவியாகிய கடவுள். நான் வரேன். குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு முன்பாக நிற்கிறது தேவன் அவர் செய்த பெரிய கிருபை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரனாய் இருந்தேன். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஒரு கணவன், இப்படி ஒரு தகப்பன் எங்களுக்கு வேண்டுமா என்று என் மேல ஒரு எரிச்சலோடு தான் என்னை பார்ப்பாங்க. என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் என்னை பார்த்தா ஒரு வெறுப்போடும், இவெல்லாம் ஒரு மனுஷனா என்று கேட்கிற ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னாடி நிற்கிறேன் என்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயமும், நான் பரலோகம் போவேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் எனக்குள்ள இப்போ ரொம்ப உறுதியா இருக்கு. அதுக்கு காரணம் யார் இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடந்ததை சொல்லணும். அதை எனக்கு இயேசு கிறிஸ்துவை சொன்னவர், அந்த சத்தியத்தை சொன்னவர், அவர்தான் ரட்சகர் என்று சொன்னவர், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் பரலோகம் போகும் வழியை காட்டினது யார் என்றால், ஒரு பிராமணராய் இருந்து கிறிஸ்துக்குள்ள வழிநடத்தப்பட்ட ஒரு பிராமண கிறிஸ்துவர் ரங்காச்சாரியார் அவர்கள் தான். அவர்கள் மூலமா தான் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டேன். ஆகையினால இன்றைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அந்த தகுதியை பெற்றுத்தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஐயா ரங்காச்சாரியார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.